ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காததை கண்டித்து நிறைய பிரபலங்கள் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் சாருக்காக சப்போர்ட்டாக பேசியிருக்காங்க. ஜனநாயகன் பட பிரச்சனைக்காக காங்கிரஸ் கமிட்டி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இயக்குனர் அமீர் சார் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இயக்குனர் ரத்னகுமார் அவர்களும் தன்னோட பங்களிப்பு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே நிறைய பேர் அதுக்காக போட்டிருக்காங்க. அப்புறம் காங்கிரஸ் விஜய் வசந்த் உறுப்பினர் எம்எல்ஏ அவரும் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் எஸ்டிஆர் சிம்பு அவர் தன்னோட ஆதரவு போட்டிருக்காரு. ஓகேவா. அவர் படம் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் பொங்கல்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நடிகர் சாந்தனு அவரும் அதே மாதிரி தன்னுடைய இதை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கிரிக்கெட் பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவரும் ஜனநாயக இஷ்யூவாக பேசியிருக்காரு. இயக்குனர் அமீரும் இது ஒரு பெரிய முட்டாள்தனம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் அவரும் இந்த மாதிரி பண்ணால் திரைத்துறையே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவர்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ஜெய் சொல்லியிருக்காரு, எங்கள் அண்ணனுக்கு எப்போது தான் பொங்கல்ன்ட்டு. அதுக்கப்புறம் சண்முகமுத்துசாமி டைரக்டர் சண்முகமுத்துசாமி அவரும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆக்டர் நந்தா அவரும் இது பண்ணுறாரு. ஓகேங்களா. அப்புறம் 73 எப்படி இதுவாச்சோ உலகம் சுற்றும் வாலிபன் அதே மாதிரி தான். ஆக்டர் ரவி மோகன் அதாவது ஜெயம் ரவி அவர்களும் இப்போ சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் டைரக்டர் சண்முகமுத்துசாமி அவரும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரத்னகுமார் அவரும் தன்னோட இது சப்போர்ட் சொல்லியிருக்காரு. அப்புறம் கேஎஸ் அழகிரி காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் கேஎஸ் அழகிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சனம் செட்டி ஆக்டர் சனம் செட்டி அவர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் அஜய் ஞானமுத்து அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே இந்த இஷ்யூக்காக பேசுகிறாங்க. இது ஒரு பெரிய தவறான விஷயம். பொலிட்டிக்கல் இஷ்யூவை பொலிட்டிக்கலாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் வெங்கட் பிரபு டைரக்டர்